வணக்கம் நண்பர்களே, மீண்டும் டாக்டர் எஸ்ஜே உங்களுடன். இந்த வீடியோவில் குழந்தைகளை கூட்டி செல்லக்கூடாத 3 இடங்கள் அப்படின்னு சொல்லி நான் பேச இருக்கின்றேன். பொதுவாக நமக்கு தெரியும் எந்தெந்த இடங்களுக்கு குழந்தைகளை பொதுவாக கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு. இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தை லாஸ்ட் 1 வீக்காக சரியாக சாப்பிடல, சரியாக தூங்க மாட்டுறாரு, தூங்கும்போது தானாக எழுந்திரிச்சு அழுகிறாரு, ஸ்கூலில் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், லாஸ்ட் 1 வீக் முன்னாடி நீங்கள் எங்கேயாவது குழந்தைய புதுசாக ஒரு இடம் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் சினிமா தியேட்டருக்கு போனோம், ஒரு குறிப்பிட்ட படம் சொன்னாங்க, இந்த படம் பார்க்குறதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு போனோம், அன்னைக்கு அடுத்த நாள் தான் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே நாங்கள் சினிமா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், பட் அப்போ இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எஸ், சினிமா தியேட்டருக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது, குறிப்பாக ஒரு 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். காரணம் என்ன, அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அது ஒரு தியேட்டர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்ஃபியர், எல்லாத்தையும் சாத்திட்டு ஒரு கவர்டு அட்மாஸ்ஃபியர். அண்ட் வந்துட்டு லைட் இருக்குது, அது ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, பெரிய ஸ்க்ரீன், அதிகமான ஒளி, டிஜிட்டல் சத்தங்கள், இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஒவ்வொரு மூவி ஒவ்வொரு மாதிரியான சத்தம், ஒவ்வொரு மாதிரியான காட்சிகளை கொண்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் அந்த குழந்தை அந்த குறிப்பிட்ட 2.5-3 மணி நேரம் வரைக்கும் அதுக்குள்ளேயே அது அனுபவிக்கும் பொழுது அதுக்கு ஒரு விதமான திகில் ஏற்படலாம், மன அதிர்ச்சிகள் ஏற்படலாம், அது வேறு ஒரு உலகத்துக்கு மன ரீதியாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்துட்டு தற்காலிகமாகவும் இருக்கலாம், அல்லது அப்படியே பெர்மனெண்ட்டாகவும் அந்த குழந்தையை அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை நீங்கள் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன அந்த குழந்தைக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைய நேராக கூட்டிகிட்டு போங்க, ஒரு நல்ல டாய்ஸ் கடையில், பொம்மை கடையில் விட்டுட்டு அவர் என்ன கேட்குறாரோ அதை வாங்கி கொடுத்துருங்க. செகண்ட், ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு, ஒரு ஹில் ஸ்டேஷன், அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக ஒரு அவுட்டோர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் ஒரு செட்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த குழந்தை டே பை டே கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தியேட்டருக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போக வேண்டாம் இயன்ற மட்டும். அடுத்த 2வது இடம் என்ன அப்படின்னா, மரண வீடு. இந்த மரண வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒன்று, அங்கேயும் அதிகமான அழுகைகள் இருக்கும், கூட்டம் இருக்கும், அந்த இறந்தவர் நபரை அந்த குழந்தை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால பயம், மனப்பதட்டம், அதிர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு 5 இயர்ஸ்க்கு கீழே ரொம்ப நேரடியான எக்ஸ்போஷர் பண்ண வேண்டாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், ரொம்ப அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தாகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யாராவது ஒரு நபர் பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைய தூரத்தில் வச்சுக்கோங்க, மற்றவங்க நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ டைரக்ட் எக்ஸ்போஷர், அந்த அழுகை, அந்த ஒரு மாதிரி அந்த மரண வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு நேரடியாக குழந்தைகளை உட்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சார் வேறு வழியே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த இன்சிடெண்ட் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் குழந்தைய ஒரு அவுட்டோர் கூட்டிகிட்டு போயிருங்க. ஒரு சின்னதாக ஒரு சின்ன ட்ரிப் அல்லது லோக்கல் அப்படி ஒரு அவுட்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகிடும். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், மேக்ஸிமம் நீங்கள் குழந்தை எடுத்துகிட்டு போக அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ். என்ன சார் சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை உடம்பு முடியலாம் கூட்டிகிட்டு போய் தானே ஆகும்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி குழந்தைக்கு முடியாதப்போ கூட்டிகிட்டு போகிறது ஓகே, பட் வேறொருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அட்மிட் ஆகிருக்காரு, அவங்கள பார்க்க நீங்கள் போகிறீங்க, அப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, மருத்துவமனைகள் தான் இருப்பதிலேயே அதிகமான கிருமிகள் நிறைந்த ஒரு இடம். எல்லா தர நபர்களும் வந்திருப்பாங்க, எல்லாரும் அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க, எல்லா நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களும் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு குறைந்த நோய் எதிர்த்திறன் இருக்கும். அப்போது அந்த கிருமிகளுக்கு குழந்தைகளை நேரடியாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2வது, குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது போய் பெட்டை தொடுறது, அங்கே இருக்கிற ட்ராலி தொடுறது, ஏதாவது ஒரு இடத்துல கை வைப்பாங்க, அப்புறம் அதே கையை வாயில் வைப்பாங்க. ஸோ இதனால் கிருமி தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் பார்த்த வகையில் நிறைய கிராஸ் இன்ஃபெக்ஷனாக ஹாஸ்பிட்டலில் அவங்க நோயாளி போனதுக்கு ஒரு காரணமாக இருக்கும், ஆனால் வெளியில் வரும்போது இன்னொரு நோயாளி வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருந்த இன்னொரு பேஷண்ட்டுக்கிட்டேருந்து இவருக்கு ஒரு நோய் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது குழந்தைகளை எடுத்துகிட்டு போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் பரிந்துரைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களை பதிவிடுங்க. நன்றி.